கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுள் என்று அறிந்தவள் இல்லை. இந்த கடவுள்கள் என்கிறவர்களிலே தான் நான் இந்த இயேசுவும் ஒருவர் அப்படி என்று சொல்லி நினைத்திருந்தேன். சிறு வயசுலே நாங்கள் ஸ்ரீலங்காவில் நான் பிறந்து வளர்ந்தேன். ஸ்ரீலங்காவில் வீடு வீடாக இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பின் காரியங்களை, எங்களுக்காக அவர் பட்ட பாடுகளை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நான் அவர்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுக்கிறதில்லை. அவர்களுடைய இயேசு என்று உச்சரிக்கிறது கூட பாவம் அப்படி என்று சொல்லி நான் நினைத்து வளர்ந்தவள். அப்படி இருக்கிற பொழுது 12 வயதிலே நான் சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு வந்தேன். இந்த தேசத்தில் இருக்கிற பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அறிவித்தார்கள். ஆனாலும் நான் அந்த நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அப்படி இருக்கிற பொழுது 12 வயதாக இருக்கிற பொழுது எனக்கு திடீரென்று ஒரு வயிற்று வலி உண்டானது. அந்த வயிற்று வலியை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அது இருக்க முடியாதபடி, நான் நிற்க முடியாதபடி, நடக்க முடியாதபடி, ஒரு நிமிஷம் படுக்க முடியாதபடிக்கு சரியான வேதனையாக இருந்தது. நான் இந்த தேசத்திற்கு இந்த மொழியை படித்து நான் இந்த தேசத்தில் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வந்தேன். ஆனால் எனக்கு அந்த வயிற்று வலி என்னுடைய கனவுகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற நாட்களிலே எனக்கு தெரிந்த மருத்துவர்களை எல்லாம் நாங்கள் நாடினோம். விஞ்ஞான ரீதியிலே என்னென்ன செய்யலாம், எந்த மருந்துகளினாலே இந்த வயிற்று வலிக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நான் எல்லா வகையிலும் தேடினோம். அது மட்டுமல்ல, நான் சார்ந்த என்னுடைய மதத்திலே என்னுடைய தேவர்களை, என்னுடைய கடவுள்களை நான் தேடினேன். நான் அதிகமாய் என்னுடைய உடலை வருத்தி என்னுடைய வியாதிக்காய் நான் வியாகுலப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. என்னுடைய வேதனை கூடினதே அன்றி எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கிற பொழுது நான் ஒரு நாள் என்னுடைய படுக்கை அறையில் என்னுடைய பெற்றோர்கள் கூட அந்த இடத்துல இல்லை. அப்பொழுது நான் ஒரு பொருத்தனை செய்தேன். என்னுடைய வயிற்று வலி இது என்ன என்று எனக்கு தெரியாது, இது அறிந்து கொள்ள யாரும் இல்லை, இதிலிருந்து என்னை விடுதலையாக்க யாரும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இதை சுகமாக்க ஒரு கடவுள் இருப்பார் என்றால் அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள கடவுள், அவர் ஒருவர் தான் என்னை காண்கிற கடவுள் என்று சொல்லி என்னுடைய படுக்கறையில் வைத்து நான் பொருத்தனை பண்ணி நான் என்னுடைய குடும்ப வைத்தியரிடத்தில் கடந்து சென்றேன். அங்கே அவர்கள் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், என்னுடைய வயிற்றிலே இடப்பக்கத்திலே, அதாவது கருப்பையிலே ஒரு கட்டி வளர்கிறது. அது கருப்பாக இருக்கிறபடியா அது டியூமராக இருக்கும். அது இப்பொழுது அது நல்ல ஒரு டியூமர் என்று சொல்லுவோம். ஆனால் அது நாட்கள், அதாவது நான் வாலிப வயசை அடைகிற பொழுது அது கேன்சராக மாறிவிடும். அப்பொழுது என்னுடைய கருப்பையை வெளியில் எடுக்க வேணும். குழந்தைகள் எல்லாம் இருக்காது, திருமணம் என்கிறது நாங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படி என்று சொல்லி எனக்கு வைத்தியர்கள் பயமுறுத்தின. அந்த நாட்களிலே நான் வியாகுலத்தோடு வேதனையோடு நான் வைத்தியரிடத்திலிருந்து கடந்து வந்தேன். அவர்கள் எனக்கு ஆப்ரேஷன் செய்யணும், இந்த கட்டியை என்னிடத்திலிருந்து எவ்வளவு கூடிய சீக்கிரமாக இந்த டியூமர் கட்டி என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியேற்றணுமோ அவ்வளோத்துக்கு சீக்கிரமாக அவர்கள் வேலைகள் செய்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக டேட் குறித்தார்கள். குறித்து விட்டு, உங்களுக்கு ஐரோப்பா தேசத்தில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே எவ்வளோ வசதியான வாய்ப்புகள் நிறைந்த எல்லா செக்கப்புகளும் திறமையாக செயல்படுகிற இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு டேட் குறித்தாங்க. நான் காலையில் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி போயிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திருப்பி இன்னொருக்கா உங்களுடைய வயிற்றை எக்ஸ்ரே எடுக்க வேண்டும். எக்ஸ்ரே எடுத்து போட்டு மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு மயக்கத்துக்கு ஊசி போடுவோம். அதோடு நீங்கள் மயங்கினதுக்கு பிறகு நாங்கள் பின்னேரம் 2 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாள் குறித்தாங்க, நேரம் குறித்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது நான் காலையில் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அவர்கள் முதலாவது செக்கப்புக்காக என்னை ரூமுக்குள்ளே அழைத்தார்கள். அந்த இடத்துல பார்த்தேன், என்னை சுற்றி 6 டாக்டர்கள் நின்றார்கள். அவர்கள் படிக்கிற டாக்டர்கள் 3 பேர் பெரிய டாக்டர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்களை பார்க்கிற பொழுதே எனக்கு பயம் தொற்றி கொண்டது. என்னை சுற்றி இவ்வளவு பேர் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல எனக்கு பாசை விளங்காது. அவர்கள் பேசுகிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், என்னை பார்த்து எனக்கு என்ன காரியம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன நடக்க போகிறது ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. அந்த இடத்துல என்னுடைய பெற்றோர்களால் உதவி செய்ய முடியவில்லை, நான் வணங்குகிற கடவுளால் உதவி செய்ய முடியவில்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. அப்படி தனிமையாய் நான் அந்த இடத்துல இருந்து அழுகிற பொழுது அவர்கள் என்னுடைய வயிற்றிலே இந்த கருவிகளை வைத்து என்னை சுற்றி
கம்ப்யூட்டர்களில் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு பக்கம், என்னுடைய வயிற்றின் ஒவ்வொரு பக்கம் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு பக்கம் பயமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் வெக்கமாக இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே நான் கூனி குறுகி அந்த இடத்துல இருக்கிறேன். அந்த வாலிப பிராயத்தில் எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். என்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய அம்மாக்கு அப்பாக்கு அறிவித்த அல்லது சொல்ல நான் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிறவர் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தார். அப்பொழுது நான் ஒரே நிமிஷத்தில் என்னை மறந்தவளாய் நான் கண்களை மூடி கேட்டேன், இயேசுவே, நீர் ஜீவனோடு இருக்கிற கடவுள் என்றால் இந்த வெட்கத்தின் என்னுடைய நிலைமையை நீர் மாற்ற வேண்டும், இந்த இடத்திலே இருக்கிற என்னுடைய தனிமையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய வார்த்தையிலே நான் கடவுளிடத்தில் கேட்டேன். அப்பொழுது பார்க்கிற பொழுது அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு. நின்ற டாக்டர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாய் போய்விட்டது. அவர்கள் மறுபடியும் திருப்பி ஒருத்தருக்கு கதைச்சு மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஓன் பண்ணினாங்க. ஓன் பண்ணி போட்டு என்ன காரியம் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. மறுபடியுமா என்னுடைய வயிற்றிலே அந்த கருவிகளை வைத்து அவர்கள் என்னுடைய வயிற்றை செக்அப் பண்ணின பொழுது என்னுடைய வயிற்றில் அந்த கட்டி இருக்கவில்லை. அவர்கள் வலது பக்கத்தை செக் பண்ணினாங்க, இடது பக்கத்தை பார்த்தாங்க, மேலே பார்த்தாங்க, கீழே பார்த்தாங்க. எந்த ஒரு கட்டியோட அந்த இருந்த ஒரு அடையாளம் கூட என்னுடைய வயிற்றில் இருக்கவில்லை. அப்பொழுதுதான் நான் விசுவாசித்தேன், ஜீவிக்கிற ஒரு கடவுள் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருவரால் மட்டும்தான் எங்களுடைய நிலைமையை மாற்ற முடியும். அவர் ஒருவர் தான் என்னுடைய நிலைமையை மாற்றினார். அந்த நேரத்தில் என்னுடைய தனிமையில் அவர் கூட இருந்தார். என்னுடைய வெட்கத்தின் நிலைமையை அந்த இடத்துல இருந்து மாற்றி விடுதலை தந்தார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அன்றைக்கு முடிவு செய்தேன். வாழ்ந்தால் அவருக்காக ஒரு வாழ்க்கை, நாங்கள் கையெடுத்து கும்பிட்டால் அவருக்காக மட்டும் நாங்கள் கும்பிடணும் என்று சொல்லி அன்றைக்கு நான் முடிவு செய்தேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னை அந்த வழியிலே நன்மையின் பாதையில என்னை வழி நடத்துகிறார். இதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுடைய காரணம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த இடத்திலும் கூட இயேசு கிறிஸ்து என்னோட இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை சந்தித்து, இந்த நாட்களிலும் கூட நான் திருமணமாகி எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். கற்பமே எடுக்க வேண்டிய நிலையில் இருந்த நான் இந்த கடைசி நாட்களில் தேவன் என்னோடு கூட இருந்தபடியால் திருமணமாகி இன்றைக்கு 2 குழந்தைகளுக்கு தாயாக நான் இருக்கிறேன். தேவன் என்னை பலப்படுத்தினார். நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மட்டும்தான் ஜீவிக்கிற தேவன். அவரால் அல்லாமல் எந்த மனுஷர்களாலும் எங்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அவர் எனக்கு நன்மை செய்தார். அவரை நான் இன்றைக்கும் நன்றியோடு நான் நினைக்கிறேன். என் தேவனை அல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் எங்களுக்கு வேதத்தினூடாக சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் அவரை விட்டு நாங்கள் வேறு யாருக்கு நன்றி சொல்லுவோம் அல்லது வேறு எந்த காரியத்தை நாங்கள் தேடி போகக்கூடும். அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றினார். நான் எதிர்பார்த்தது போல இந்த தேசத்திலே நான் படித்தேன். எனக்கு இந்த பாசையை படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எந்த உதவிகளும் இல்லாமல் நான் இந்த பாசையை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல வேலை செய்கிறேன். இந்த தேசத்திலே நாங்கள் நல்லா இருக்கிறோம், சர்ச்சில் நல்லா இருக்கிறோம், மற்றவர்கள் மத்தியில் நல்லா இருக்கிறோம். தேவன் மட்டும்தான் அதை செய்தார். நான் உங்களுக்கு அதை உறுதியாக சொல்லக்கூடும். எங்களுடைய காரியங்கள் என்னென்று சொன்னால், பாவம் என்கிறதில்லை நாங்கள் இருக்காதபடி அல்லது பாவத்தை நாங்கள் மேற்கொள்கிறதற்கு அவர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் இந்த உலகத்து நன்மைகளை உலகத்திற்கு இழுபட்டு உலகத்தோடே நாங்கள் அழிந்து போகாதபடி என் தேவன் எங்களை வேறு பிரித்தார். அவர் தன்னுடைய வழிகளிலே நடத்துகிறார். அவர் மட்டும்தான் தேவன். அவருக்கு மட்டும்தான் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இருக்கிறோம். ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி. இந்த உலகத்தில் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த அவசரமான உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. நாங்கள் வாழ்க்கிற நாங்கள் ஒரு முடிவை காணுவோம். மரணம் என்கிறது மனிதர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற பொழுது பரலோகம் என்கிறதும் பாதாளம் என்கிறதும் ஒன்று இருக்கிறதுன்றது வேதத்தில் தான் நாங்கள் விளக்கமாக பார்க்கக்கூடும். அப்படி இருக்கிற பொழுது எல்லா மனுஷர்களுக்கும் கட்டாயம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி எப்படி என்று சொன்னால் அது வேதத்தினூடாகத்தான் நாங்கள் கண்டு கொள்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையினூடாகத்தான் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியும். அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை தேடுகிறோம். இந்த உலகத்தில் சமாதானத்தை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம், அல்லது உலகத்தில் இன்னும் பணத்தை நாங்கள் சம்பாதிக்கணும், வீடுகள் வாங்கணும், நல்ல குடும்பத்தோடு இருக்கணும். அப்படி அநேக காரியங்களுக்கு நாங்கள் நேரங்களை செலவழித்து நாங்கள் ஓடுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் வாழ்க்கையில் ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இந்த இயேசு என்கிறவர் யார், இவர்கள் இந்த டிவி மூலமாக அல்லது வீடுகளுக்கு வந்து நேரத்தை
மினக்கட்டு வந்து இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசு யார் என்று ஒரு நிமிஷம் நாங்கள் உட்கார்ந்து யோசிப்போமானால், அல்லது இந்த இயேசு கூட வேண்டாம், நாங்கள் இந்த வாழ்க்கையில முடிவு என்ன, நாங்கள் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம், இந்த பூமிக்கு நாங்கள் வந்ததோட காரணம் இல்லை, அல்லது இதற்கு முடிவு என்ன என்று ஒரு நிமிஷம் நாங்கள் உண்மையா யோசிப்போமானா நிச்சயமா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நானும் உங்களை மாதிரி வாலிப வயசுல இருந்து தான் நான் தேவனை அறிஞ்சு கொண்டேன். எனக்கு உங்களை மாதிரி அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் பிடிச்சிருந்தது. வெளியால் போகணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல கார் எடுக்கணும், அல்லது நல்ல மற்றவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஸ்டைலாக வாழணும், இப்படி அநேக காரியங்களை கடந்து தான் நானும் வந்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தால் கூட நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம், இந்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் பலமாக நிற்கலாம், பரிசுத்தமாக நாங்கள் நிற்கலாம். நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து தான் எந்த காரியத்தையும் நாங்கள் சம்பாதிக்கக்கூடும் இந்த கடைசி நாட்களில். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாக நாங்கள் இந்த பூமியில் வாழணுமெண்டா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஏனென்றா அவர் ஒருவர் தான் பரிசுத்தராக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியாக அவர் காண்பித்தபடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக உங்களோட வாழ்க்கையை கடைசி வரை வாழணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக. இந்த பூமியில் சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவர் தான். அவருடைய சமாதானம் தான் எப்பொழுதும் நிலவரமாக இருக்கும். அதனால் சமாதானத்தை நீங்கள் தேடுறீங்கண்டா, சந்தோஷத்தை நீங்கள் தேடுறீங்கண்டா, ஆசீர்வாதத்தை தேடுகிறீங்கண்டா, கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க, கடவுள் யார் என்று தேடுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் யாரும் பார்க்காதபடிக்கு சொல்லுங்க, உண்மையான கடவுள் யார், அது எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எனக்கு